This is Pastor Conrad DeFries with our Bible study today. அன்புக்குரியவர்களே, நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீஸ். இந்த வேத பாடத்திற்கு உங்களை The title of the Bible study is Speak the Word of God. இன்னைக்கு நம்மளுடைய பாடத்தின் தலைப்பு ஆண்டவருடைய வார்த்தையை பேசுங்கள். I'm going to be teaching from the Word of God today the importance of speaking the Word of God out of your mouth. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு என்னுடைய பாடம் என்னவென்று சொன்னால், உங்கள் வாய்களை திறந்து தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேச வேண்டும். Many times in our prayers we are begging and asking God to do something for us. அன்புக்குரியவர்களே, பல முறை நம் ஜெபத்திலே ஆண்டவரே இதை செய்யும் என்று சொல்லி அவரை பார்த்து கெஞ்சி கொண்டிருக்கிறோம். But I want to show you from the Word of God that you can put the Word of God in your mouth. ஆனால் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையில் இருந்து உங்களுடைய தேவனுடைய வார்த்தை உங்கள் வாய்கள் எப்படி பேசுவது என்று நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். God called Joshua to lead the children of Israel into the promised land. ஆண்டவர் யோசுவாவை பார்த்து வாக்குத்தத்த பூமிக்கு தேவனுடைய பிள்ளைகளை நடத்தும்படியாய் தேவன் கேட்டுக்கொண்டார். The Holy Spirit gave him the key to victory to win the victory. தேவ ஆவியானவர் அவருக்கு அந்த இடத்தில் ஜெயத்தை கொடுத்தார். In Joshua chapter 1 and verse 8, யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், he said, "This book of the law shall not depart out of thy mouth." அங்கே வசனம் இப்படி அழகாய் சொல்லுகிறது, இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. But you shall meditate in the word day and night. அதை உன் பிரியாது இருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. The word meditate means to mutter in a low tone of voice. நீங்கள் இங்கே வசனம் சொல்லுங்க தியானித்து என்று சொல்லுகிற வார்த்தை நான் இங்கே எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள், தியானித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்கள் இருதயத்திலே அந்த வாய்களிலே அதை அசை போட்டு கொண்டே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று பொருள். You will see a lot more victory if you will not beg God to do something, but you speak what the Bible says in your mouth. நீங்கள் வாய்களிலே ஆண்டவரே இது செய்யும் என்று பிச்சை எடுப்பதல்ல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை போல அதை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். The Bible tells us, let the weak say, I am strong. வேதம் சொல்லுகிற பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. When Abraham began to say what God said, then he received the promised child. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னான், ஆபிரகாம் இந்த அவன் பேசின போது தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தத்தின் சன்னதியை பிள்ளையை கொடுத்தார். For 24 years, he was looking to God to do it, but he was not speaking the word himself. அவன் 21 ஆண்டுகள் அவன் வாக்குத்தத்தத்தை பேசாதவனாய் காணப்பட்டான். But when he took the promises of God and began to say, I am the father of a multitude, he received the promise. ஆனால் என்று அவன் வாயை திறந்து நான் வாக்குத்தத்தத்தின் சன்னதியை பெறுவேன் என்று என்னைக்கு அவன் சொல்ல ஆரம்பித்தானோ அன்னைக்கு அந்த சன்னதியை பெற்றுக்கொண்டான். It is not the best kind of prayer just to beg and ask God and wait for him to do all the doing. அன்புக்குரியவர்களே, பிச்சை எடுத்தல்ல, நீங்கள் பேச கர்த்தர் அதை செய்வார். He wants us to take the promises of God and speak them out of our mouth and say, this is mine. அன்புக்குரியவர்களே, தேவ வாக்குத்தத்தத்தை எடுத்து இது என்னுடையது என்று சொல்லி விசுவாசித்து அதை அறிக்கை செய்கிறவளாய் இருக்க வேண்டும்.
This is the way we get born again and become a new Christian, is by speaking the word. அன்புக்குரியவர்களே, இந்த வகையில்தான் நீங்கள் நல்ல கிறிஸ்தவனாக வாழ முடியும். In Romans chapter 10, verse 9 and 10, ரோமர் 10ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், we confess that Jesus is the Son of God. இயேசு தேவகுமாரன் என்று நாம் அறிக்கை செய்து, We say by faith, I receive Jesus right now as my Savior. விசுவாசத்திலே அறிக்கை செய்கிறோம், இயேசுவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். The Bible says it is confession unto salvation. வேதம் சொல்லுகிறது அறிக்கையின் மூலமாய் ரட்சிப்பு என்று சொல்லி. We don't get saved first and then confess him as Savior. இன்னைக்கு முதல் ரட்சிப்பல்ல, நீங்க எதை அறிக்கை செய்வதின் நிமித்தமாக நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். But we confess that he's our Savior and he becomes our Savior. நீங்க இயேசு என் சொந்த இரட்சகர் என்று நீங்க அறிக்கை செய்வதன் மூலமாக நீங்கள் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்கள். I want to encourage you to find the promises of God and speak them as if you already have them. அன்புக்குரியவர்களே, வாக்குத்தத்தத்தை எடுத்து அது ஏற்கனவே உங்களுக்குரியதாக எண்ணி அதை பேசுகிறவளாய் காணப்பட வேண்டும். Abraham spoke those things that did not exist as if they already exist. அன்புக்குரியவர்களே, ஆபிரகாம் இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அவன் பார்த்தான். He said, I am the father of a multitude before Sarah ever became pregnant. சாராள் கர்ப்பவதியாய் மாறுவதற்கு முன்பாகவே ஆபிரகாம் சொல்ல ஆரம்பித்தான், நான் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்லி. When you find the promise of God, put it in your mouth and believe it as if you already have it. அன்புக்குரியவர்களே, வாக்குத்தத்தத்தை பெற்றிருப்பீர்கள், அது வரும் வரை காத்திருக்க வேண்டாம், அதை விசுவாசித்து உங்கள் வாய்களினால் அவைகளை அறிக்கை செய்யுங்கள். In 1 Corinthians chapter 2 and verse 16, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says, but we have the mind of Christ. நமக்கு தேவ சிந்தை இருக்கிறது என்று வாசிக்க முடியும். Sometimes you don't know what to do and you're asking God to give you the will of God. நீங்க சில சமயங்களில் என்ன செய்வது, எப்படி செய்வது என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் தேவனை நோக்கி கேட்கலாம். But God wants us to say we have the mind of Christ before we have the mind of Christ. ஆண்டவர் இயேசுவின் சிந்தையை நீங்கள் பெறுவதற்கு முன்பாகவே இயேசு உங்களை பார்த்து சொல்கிறாங்க, உங்களுக்கு இயேசுவின் சிந்தை இருக்கிறது என்று சொல்லி. If you will confess you have the mind of Christ and keep on saying it, then eventually you will have the mind of Christ, what to do. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு இயேசுவின் சிந்தை இல்லை, ஆனாலும் நீங்க சொல்றீங்க இயேசுவின் சிந்தை எனக்கு இருக்கிறது என்று நீங்கள் சொல்ல சொல்ல அது தானாகவே உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உள்ள மனிதனாய் நீங்கள் மாற்றப்படுவீர்கள். God had promised Abraham a miracle child. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை கொடுத்தார். And for 24 years he did not receive the promise. 24 ஆண்டுகள் அவன் வாக்குத்தத்த பிள்ளையை பெறாமல் இருந்தான். But when he began to say, I am the father of a multitude, and he said it and said it, then he got the promise. அவன் அந்த நாள் வாக்குத்தத்தத்தின் சன்னதி பெறுவேன் என்று அவன் சொல்ல சொல்ல அவன் சொன்னபடியே தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை கொடுத்தார். So when you feel weak and weary, you say, I am strong in Jesus' name. நீங்க பலவீனனாய் இருப்பீர்களானால் நீங்கள் சொல்ல வேண்டும், இயேசுவினால் நான் பலமானாய் இருக்கிறேன் என்று சொல்லி. You say, the Lord is my helper. He will meet all of my needs. ஆண்டவர் எனக்கு உதவியாளர், அவர் என் தேவைகள் எல்லாம் சந்திப்பார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். As you continue to speak the word of God, then God will bring the word of God to pass. நீங்க தேவனுடைய வார்த்தையை பேச 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 அந்த வார்த்தைகளை தேவ ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற ஆரம்பிப்பார். In the book of John chapter 15 and verse 7, யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால்,
If you abide in me and my words abide in you, you shall ask what you will. அங்க வசனம் சொல்ல, நீங்க என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். If you will put the word of God in your mouth and speak it, then God will bring it to pass. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாயினால் நீங்க அறிக்கையிட அவைகளை கர்த்தர் நிறைவேற்ற ஆரம்பிப்பார். In the book of Mark, chapter 11 and verse 23. மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், Whosoever shall say to this mountain, be removed, it will remove. இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும். It says, if you will not doubt in your heart, then you will have what you say. நீங்கள் இருதயத்தில் சந்தேகப்படாமல் நீங்கள் எதை பேசினீர்களோ என்று வாசிக்கிறோம். And you are saying what the word of God says. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஆண்டோட வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை சொல்லுகிறீங்க. In the book of James chapter 1 and verse 6. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, he says, if you lack wisdom, ask of God and he will give you wisdom. அங்க வசனம் சொல்லுகிற வண்ணமாய், நீங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் நீங்க ஆண்டவரை நோக்கி கேளுங்கள், அவர் உங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுப்பார் என்று வாசிக்கின்றோம். But let him ask in faith, nothing wavering. பாருங்க, சந்தேகப்படாமல். If you waver, then you will not receive the blessings of God. நீங்க சந்தேகப்பட்டு அவருடைய மன அலையப்பட்டால் நீங்கள் தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. But be persistent and keep speaking the word of God and speaking the word of God, and he will bring the word to pass. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தையை பேசிட்டே இருங்க. In the book of Romans chapter 10 and verse 6. ரோமர் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, it says, but the righteousness of God speaketh on this wise. விசுவாசத்தினாலே நீதிமானானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? Don't say in your heart that we will bring Christ down from heaven. நீங்க கிறிஸ்துவை பரலோகத்தில் இறங்கி வர பண்ணுவேன் என்று அல்ல, or that we will bring him up again from the dead. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார். But in verse 8 it says, but what saith it? 8ஆம் வசனத்தை வாசிக்கும், வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயினால் உன் இருதயத்திலும். It says the word is near to you, even in your mouth and in your heart. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. Jesus Christ will be very near to you when you speak his word out of your mouth. அன்புக்குரியவர்களே, நீ என்னைக்கு தேவனுடைய வார்த்தையை பேசுகிறீர்களோ அன்னைக்கு இயேசு உங்கள் அருகாமையில் காணப்படுவார். The key to victory is speaking the word of God in your mouth and believing it in your heart. அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் நீங்கள் பேச வேண்டும். That is the way Joshua won the victory. He kept saying what God said out of his own mouth. அப்படிதான் யோசுவா யுத்தத்திலே வெற்றி பெற்றார். கர்த்தர் என்னத்தை பேசி சொன்னாரோ அதை அவன் வாயினால் பேச ஆரம்பித்தான். Begging God and pleading with God is not the way to victory. அன்புக்குரியவர்களே, பிச்சை எடுப்பதின் மூலமாக ஆண்டவரே ஆண்டவரன் கெஞ்சுவதின் மூலமாய் நீங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ள இயலாது. In the book of Romans chapter 4 and verse 16. ரோமர் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், it says it is of faith that it might be by grace. அங்கே 16ஆம் வசனம் அழகாய் சொல்லுகிறது, அது விசுவாசத்தினால் வருகிறது என்று வாசிக்கிறோம். What God promises you by grace, you can receive it with your faith. ஆண்டவர் கிருபையினால் உங்களுக்கு தந்ததை
உங்களுடைய விசுவாசத்தினால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். God gives you faith in your heart when you're born again. நீங்க மறுபடியும் பிறக்கும் பொழுது அதை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். In Romans chapter 12 and verse 3. ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. To every person is given the same measure of faith. அங்க எல்லாருக்கும் ஒரே வண்ணமான விசுவாசத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். You use faith as a tool, a spiritual tool, like you use a hammer to build a house. பாருங்க, ஒரு வீட்டை கட்டுவதற்கு ஒரு கருவியை அல்லது ஒரு சுத்தியை கொடுத்திருக்கிறதை போல in Hebrews 11 verse 6, without faith it is impossible to please God. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிற வண்ணமாய் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரீதியாய் இருப்பது கூடாத காரியம். This is the victory that overcomes the world, even our faith. அன்புக்குரியவர்களே, இது உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று வாசிக்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று சொல்லி. When you're born again, you have the God kind of faith in your heart and in your spirit. அன்புக்குரியவர்களே, நீங்கள் மறுபடியும் பிறக்கும்போது தேவ விதமான விசுவாசத்தை தேவன் உங்கள் இருதயத்தில் கொடுத்திருக்கிறார். It is in the book of Joel chapter 3 and verse 10. யோவேல் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், let the weak say I am strong. பலவீனன் பலவான் என்று சொல்வானாக. Your victory is in your mouth when you speak the word of God. உங்களுடைய வெற்றி உங்கள் வாய்களில் இருக்கிறது. அந்த வாயானது தேவனுடைய வார்த்தையை பேசுகிறதாய் காணப்பட வேண்டும். Don't let the devil trick you to speak negative things. உங்க பிசாசானவன் எதிர்மறையான வார்த்தைகளை உங்க வாய்களிலிருந்து பேசுவதற்கு இடம் கொடாது இருப்பீர்களாக. Many times Christians are saying their problems. They're telling how bad things are. அநேக முறை கிறிஸ்தவர்கள் பிரச்சனைகளை பேசிக்கொண்டே இருப்பாங்க. இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு என்று சொல்லுவாங்க. But I encourage you today, speak the promises of God. Speak the victory of the word of God. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க தேவனுடைய வார்த்தையை வாக்குத்தத்தத்தை பேசுங்கள். In the book of Numbers chapter 14 and verse 28. என்னாகும் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், the children of Israel were speaking their problems and saying negative things in the wilderness. அங்கே இஸ்ரவேலர்கள் எதிர்மறையான வார்த்தைகளை, தோல்வியின் வார்த்தைகளை அவர்கள் பேசினதை நம்மால் பார்க்க முடியும். God told them, the way you are speaking, that is what you will receive. இயேசு ஆண்டவர் சொல்லும்போது, நீங்கள் எதை சொன்னீர்களோ அதுவே உங்களுக்கு ஆக கடவது என்றார். And those people died in the wilderness. They went to heaven, but they should have won the victory in the wilderness. அன்புக்குரியவர்களே, அவர்கள் வனாந்திரத்தை ஜெயித்து அவர்கள் கானானுக்குள் பிரவேசித்திருக்க முடியும். ஆனால் அவர்கள் பேசின வார்த்தையின்படியே அவருடைய வாழ்க்கை தோல்வியில் முடிந்தது. If you speak negative things, then you will receive negative things. நீங்க எதிர்மறையான வார்த்தைகளை பேசினால் எதிர்மறையான வார்த்தைகளை நீங்க அறுப்பீர்கள். In the book of Psalms chapter 1, சங்கீதம் 1ஆம் சங்கீதம், it says, but meditate in the word of God day and night. அங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது, இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் தியானித்து. That person will be like a tree planted by the rivers of water. அந்த மனிதன் எப்படி இருப்பான் என்றால், நீர்க்கால்களில் ஓரமாக நடப்பட்ட ஒரு மரத்தை போல அவன் இருப்பான். And they will bring forth fruit in their season, and their leaf will always be green. அவர் அந்த நீர்க்கால் ஓரமாக நடப்பட்ட அந்த மரம் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத ஒரு மனிதனையாக மரத்தை போல அவன் இருப்பான். Every time you speak a word out of your mouth, it is like sowing a seed in the ground. அன்புக்குரியவர்களே, எப்பொழுதெல்லாம் தேவ வார்த்தை விதை பேசுகிறீர்களோ அதை ஒரு விதையை விதைக்கிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. It's okay if you tell someone your problem, but then add the word of God of victory to that.
அன்புக்குரியவர்களே, உங்க பிரச்சனையை மற்றவங்ககிட்ட சொல்வதில் ஒன்றும் தவறு கிடையாது. You can say, yes, I'm having a problem. The devil is attacking me, but I have the victory in Jesus' name. அன்புக்குரிய, ஆமா எனக்கு பிரச்சனை இருக்கு, உண்மைதான். பிசாசான ஒரு போராட்டத்தை கொண்டு வருகிறார், உண்மைதான். ஆனால் இயேசு எனக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். Say the word. Greater is he that's in me than he that is in the world. நீங்கள் எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். You have to have it by faith before you can have it in manifestation. அன்புக்குரியவர்களே, உங்க வார்த்தைகளை நீங்க கண்கள் காண்பதற்கு முன்பாக அதை விசுவாசித்து அதை நீங்கள் பேசுவதாய் காணப்பட வேண்டும். God told Joshua, I have given you Jericho by promise before he ever saw it. அவர் எரிகோவை ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுப்பதற்கு முன்பாக ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னாங்க, நான் எரிகோவை உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னார். And God told Joshua to command the people not to say even one word for 6 days as they marched around the walls. அங்க யோசுவா யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னா, 6 நாட்கள் நீங்க அந்த எரிகோவை சுற்றும்போது ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசவே கூடாது என்று கட்டளையிட்டார். Words, speaking words is one of the most powerful things on the earth. அன்புக்குரியவர்களே, வார்த்தைகள் இந்த உலகத்திலே மிக மிக வல்லமை பொருந்திய ஒன்று. I believe words to communicate with people is the number 2 reason that we have words. அன்புக்குரியவர்களே, நான் எண்ணுவதெல்லாம் என்னவென்று சொன்னால், மனுஷரிடத்திலே நாம் பேசுகிற அந்த வார்த்தைகள் பேசுகிறதுக்கு அது 2வது ஒரு இடம் தான் நான் கொடுப்பேன். The number 1 reason that we can speak words is to release power on the earth. அன்புக்குரியவர்களே, நாம் வார்த்தைகளை பேசுவதற்கான முதல் காரணம் என்னவென்று சொன்னால், அந்த வார்த்தைகளின் மூலமாய் அதிகாரத்தை இந்த உலகத்தில் செலுத்துவதே. If you speak negative words, it gives power to the devil, but speak positive words gives power to God. நீங்க எதிர்மறையான வார்த்தைகளை, தோல்வியின் வார்த்தைகளை பேசும்போது பிசாசானவனுக்கு பலனை கொடுக்கிறீங்க, அவன் செயல்படுவான். நீங்கள் தேவ வார்த்தைகளை, ஜீவ வார்த்தைகளை பேசும்போது தேவனுக்கு இடம் கொடுக்கிறீங்க, தேவன் இடைபட ஆரம்பிப்பார். In Proverbs 18:21, death and life are in the power of the tongue. நீதிமொழிகள் 18:21 வாசிக்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லி. The Bible says a wholesome tongue is a tree of life. நீதிமானுடைய வாய் அது ஜீவ விருட்சம் என்று வாசிக்கிறோம். When you speak God's word out of your mouth, then God can go to work to give you the promises. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது கர்த்தரை நீங்க அனுமதிக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்காக வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியாய் அவர் கடந்து செல்வார். In the book of Romans chapter 8 and verse 26, ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், it says the Holy Spirit helpeth our infirmities. அங்கே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனத்திலே நமக்கு உதவியாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். In the Greek, it means the Holy Spirit takes hold together with us against our weaknesses. அன்புக்குரியவர்களே, பலவீனத்திலே தேவன் நம்முடைய பலவீனத்தை பரிசுத்த ஆவியானவர் தன்மேல் ஏற்றுக்கொள்கிறார் என்று பொருள். The Holy Spirit cannot do it by himself, but we have to speak it first. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பலவீனத்திலே அவர் உங்களுக்கு உதவியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க பேசுவது முதல் காரியமாய் இருக்கிறது. If you will speak what the promises of God says, the Holy Spirit, he will help it to come to pass. அன்புக்குரியவர்களே, நீங்க பரிசுத்தாவியர் சொன்ன வார்த்தைகளை நீங்க பேசுவீர்களானால் அதை நீங்க உங்க கண்கள் காணும். In the book of Hebrews chapter 13 and verse 6, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், I will boldly say, the Lord is my helper. அங்கே அப்போஸ்தலன் இப்படி சொல்லுகிறார், நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் என்று நான் சொல்லுவேன்.
Jesus is the high priest of our confession. இயேசு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். If we say negative things, then negative things will come to pass. நீங்க எதிர்மறையான வார்த்தைகளை பேசினால் எதிர்மறையான வார்த்தைகள் கடந்து வரும். But if you will speak the promises of God, then God will bring it to pass. நீங்க தேவ வாக்குத்தத்தத்தை பேசினால் தேவ வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். In the book of Isaiah, chapter 13 and verse 26. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது it says, "Put me in remembrance." God wants you to remind him what his word says. அங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை தேவனுக்கு நாம் நினைப்பூட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். God already knows what the Bible says, but he wants to hear you say you remember it. அன்புக்குரிய கர்த்தர் வேதத்தில் எழுதுவது என்னென்று தேவன் அறிந்திருப்பார். அதை நீங்கள் அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். The Bible says the promises of God are yea and amen. ஆண்டவர் வேதம் இப்படி சொல்லுது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. God says yes to his promises, but it's our responsibility to say, so be it. Amen. ஆண்டவர் வாக்குத்தத்தங்கள் ஆம் என்று இருக்கிறது, நீங்க அதை சொன்னால் ஆண்டவர் சில ஆமென் என்று தேவன் சொல்லுவார். In the book of Job, chapter 22 and verse 28, யோபு 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், it says, "You shall decide and decree a thing, and it will be established." அன்புக்குரியவர்களே, அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். You are the one that decides you will receive Jesus as your Savior. நீங்க தான் முடிவு பண்றீங்க, இயேசு என்னுடைய இரட்சகர் என்று நீங்கள் முடிவு செய்றீங்க. You are the one that will decide you will believe the promises of God and not doubt it. நீங்க தான் சந்தேகம் இல்லாமல் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை. In the book of Proverbs, chapter 16 and verse 3, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், it says, "Roll your works on the Lord, and he will cause your thoughts to become agreeable to his will." அங்க வசனம், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று வாசிக்கின்றோம். It is up to you and me to initiate and speak the word of God. அன்புக்குரியவர்களே, இது நீங்களும் நானும் தேவன் செயல்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். You can have the seeds in a sack, but it's up to you to sow it in the ground. நீங்க விதைகளை ஒரு மூட்டை விதையை எடுத்து வைக்கலாம், ஆனா அந்த விதையை எடுத்து விதைக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது. Words are like seeds. You speak them and you sow them in the ground of your heart. அது தேவனுடைய விதை, அது தேவனுடைய வார்த்தை, அது விதையை போல் இருக்கிறது. அதை நீங்கள் விதைத்தால் அதனுடைய பலனை நீங்கள் பார்ப்பீர்கள். When Joshua needed victory in a battle, he went to prayer. அன்புக்குரியவர்களே, யோசுவா யுத்தத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி, he did not go to prayer for God to do it, but he went to prayer to find out what to speak. ஆண்டவரே எனக்கு ஜெயத்தை கொடும் என்று சொல்லி அவன் செபிக்கல. ஆண்டவரே இந்த ஜெயத்தை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று செபித்தான். God did not speak to the sun and moon to stand still, but Joshua spoke to the sun and moon to stand still. அன்புக்குள்ள ஆண்டவர் யோசுவா ஆண்டவர் சூரியனையும் சந்திரனையும் ஆண்டவர் நிறுத்தல, யோசுவா சூரியனையும் சந்திரனையும் சில வினாடிகள் நிறுத்தினான். In the book of Matthew, chapter 17 and verse 20, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், if you have faith as a grain of mustard seed, you shall say. அங்க மத்தேயு 17:20 சொல்லுகிறது, உங்களுக்கு கடுகு விதைக்கு ஒப்பாக உங்க விசுவாசம் இருந்து நீங்கள் பேசினால், it says, you shall say to the mountain, be removed. நீங்கள் இந்த மலையை பார்த்து பேசினால் அது பகிர்ந்து போகும்.
and the mountain will move, and nothing shall be impossible unto you. அப்ப போகும் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. It is up to you and me to speak the word of God to the mountains and to the problems. அன்புக்குரியவர்களே, பிரச்சனைகளை பார்த்து பேச வேண்டியது நீங்களே. Don't beg and cry for God to move the mountain. நீங்க தேவனே இந்த மலைகள் மாறி போக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பேசுவதல்ல. But you look at the mountain and command it to move in the name of Jesus. நீங்கள் மலைகளை பார்த்து நீங்க கட்டளையிட. In the book of Luke chapter 10 and verse 19. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Behold, I give you authority over all the power of the enemy. எல்லாவற்றுக்கும் மேல நான் உனக்கு அதிகாரம் தருகிறேன். It tells us in the book of Ephesians chapter 6. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் அதே காரியத்தை நம்மால் வாசிக்க முடியும். Put on the whole armor of God that you may be able to stand against the enemy. நீங்க சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்க, அப்பொழுது நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க முடியும். But we do not do it in our strength, we do it in the name of Jesus. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பலத்தினால் அல்ல, இயேசுவின் பலத்தினால் நாம் இவைகளை செய்கிறோம். I want you to pray this prayer after me to receive Jesus as your Savior. அன்புக்குரியவர்களே, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு நான் சொல்லுகிற ஜெபத்தை நீங்க என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். I believe Jesus Christ is the Son of God. சர்வ வல்லமையுள்ள இயேசுவே, நீர் தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe he died on the cross for me and he has risen from the dead today. இயேசப்பா, நீர் எனக்காகவே, என் பாவங்களுக்காகவே நீர் மரித்து எனக்காகவே நீர் உயிரோடு எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Right now, I receive Jesus Christ as my Savior. இயேசப்பா, உம்மை இந்த நிமிடம் முதல் என்னுடைய சொந்த இரட்சகராகும் தேவனுமாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆமென். Get into a good, strong church and grow day by day in the things of God. அன்புக்குரியவர்களே, நல்ல வேதத்தை போதிக்கிற சபைக்கு போங்க, நாளுக்கு நாள் தேவ வார்த்தையில் பலப்படுங்க. God loves you very much. He is not causing bad things to happen. ஆமென். கர்த்தர் நல்லவர், தீமைகளினால் உங்களை சோதிக்கிறவர் அல்ல. I love you and we're praying for you in Jesus' name. Amen. நான் உங்களை நேசிக்கிறேன், இயேசு உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.